கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் கொடுக்கும், மடியாவிட்டால் அது விளைச்சலை கொடுக்காது என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்கின்றார். இது இயல்பாக நாம் பார்க்கின்ற ஒரு இயற்கையின் நியதியாக இருக்கிறது. ஒன்று அழிந்தால்தான் இன்னொன்று பிறக்கிறது, வளர்கிறது, வருகிறது. இதுபோன்றுதான் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பல்வேறு இயற்கையான தாவரங்களையும் பார்க்கின்றோம். வாழை பார்க்கின்றோம். ஒரு வாழை மரம் என்பது அழிந்து அதற்கு அருகிலேயே இன்னொரு வாழை என்பது துளிர்ப்பதை பார்க்கின்றோம். ஒரு விதை என்பது நிலத்திலே போட்டோம் என்றால் அந்த விதை முற்றிலுமாக அழிந்து அதனுள் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய மரம் என்பது வளர்ந்து பெரிய ஒரு விருட்சகமாக மாறுகிறது. இவ்வாறே தான் அழிவு என்பது மாறாக அது உயிர்ப்பு என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்ற உண்மையாக இருக்கிறது. இது இயற்கையில் மட்டுமல்ல, மனிதர்களிலும் இறை ஆட்சியிலேயும் மற்றும் நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றிலும் அப்படித்தான். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற புனித லாரன்ஸ், இவர் மிகப்பெரிய ஒரு பணி பொறுப்பிலே இருந்தவர். லாவுரன்சியூஸ் என்ற ஒரு இடத்திலே அவருடைய பெயருக்கு ஏற்ற வகையிலே அந்த பெயர் அங்கிருந்து தான் அவருக்கும் கிடைத்தது. அவர் தொடக்க திருச்சபையிலே முதல் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த ஒரு குழுமத்திலே 7 திருத்தொண்டர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் திருத்தூதர்கள் அவர்கள் செபிப்பதிலேயும் இறைப்பணி செய்வதிலேயும் முழுமையான கவனம் செலுத்தினார்கள். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், திருச்சபையினுடைய செல்வங்களை எல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டார்கள். திருத்தொண்டர்கள் என்ற ஒரு நிலையில் இருந்தவர்கள். அந்த 7 திருத்தொண்டர்களுள் மிக முக்கியமான ஒரு திருத்தொண்டர் தான் லாரன்ஸ் என்பவர் ஆவர். இந்த லாரன்ஸ் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய வேதகலாபனை நடந்தது. வாலேரியன் என்ற ஒரு பேரரசன் இருந்தான். அந்த பேரரசன் இவருக்கு மகா பெரிய தொல்லைகளை எல்லாம் கொடுத்தான். இவருக்கு மட்டுமல்ல, அப்பொழுது இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் அத்துணை பேருக்கும். அன்புக்குரியவர்களே, திருச்சபையினுடைய வளம் என்பது அதிகமாக இருந்ததினால் அந்த வளத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். எல்லா வளமும் எல்லா சொத்துக்களும் அரசுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், அரசனுக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த சொத்துக்களை ஒப்படைக்குமாறு லாரன்ஸ் திருத்தொண்டருக்கு கட்டளை பிறப்பித்தான். இந்த லாரன்ஸ் என்ன செய்தார் என்று சொன்னால், திருச்சபையினுடைய சொத்துக்களாக தான் வைத்திருந்த அத்தனையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் அரசன் முன்பாக ஏழை எளிய மக்களையெல்லாம் இட்டு சென்று இவர்கள்தான் திருச்சபையின் சொத்து என்று சொன்னார். அரசனுக்கு கோபம் வந்து அவரை கொலை தண்டனைக்கு உட்படுத்தினான். மற்றவர்களெல்லாம் தலை வெட்டுண்டும் தலைகீழாக வைத்து சிலுவையில் அறைந்தும் பல வழியிலே அவர்களெல்லாம் சாகடிக்கப்பட்டார்கள், கொலை உண்டார்கள். லாரன்ஸ் என்று சொல்லக்கூடியவர் கொதிக்கின்ற ஒரு இரும்பு தட்டிலே அவரை போட்டு பொரிக்கின்ற விதமாக, அவரை வறுத்து எடுக்கின்ற விதமாக கிடத்தினார்கள். அப்பொழுது லாரன்ஸ் கொஞ்ச நேரம் கழித்து, இப்பொழுது ஒரு பக்கம் வெந்துவிட்டது, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்கள் என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு இவர்களெல்லாம் இயேசுவுக்காக எவ்வளவு வேதனைகளையும் தாங்கிக் கொள்கின்ற மனநிலை நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் கட்டுக்கதை என்று நாம் நினைக்கலாம். நிச்சயமாக கட்டுக்கதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இன்றைக்கு கூட பாருங்கள், எத்தனையோ பேர் அலகு குத்தி கொள்கின்றார்கள். பெரிய பெரிய வேல் அம்புகள் எல்லாம் தங்களுடைய நாக்கிலே அவர்கள் துரத்தி கொள்கிறார்கள். முதுகிலே ஒரு கொக்கியை இட்டு தேரை இழுக்கின்றார்கள். இது போன்றெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சாத்தியம் இன்றைக்கு என்று சொன்னால், அன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமாக இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள், எவ்வளவு திடமானவர்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்ட துன்பம், இப்படிப்பட்ட வேத கலாபனைகள் எல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் தைரியமாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையும் உறுதியான உள்ளமும் அவரிடம் இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் தான் அன்புக்குரியவர்களே, லாரன்ஸ் என்பவர் ஒரு கொதிக்கின்ற தட்டிலே போட்டு அவரை வறுத்து எடுத்தார்கள், வதைத்தார்கள். ஆனால் அப்பொழுது கூட புனித லாரன்ஸ் இறைவனுக்காக இரத்தம் சிந்துவதை மிகப்பெரிய ஒரு மகுடமாக
அவர் மகிமையாக நினைத்தாரே ஒழிய எந்த விதத்திலும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்திலே செல்வம் என்பது மாறக்கூடியது. உண்மையான செல்வம் என்பது இயேசுதான் என்பதை உணர்ந்துதான் புனித லாரன்ஸ் இந்த மேலான ஒரு மறைசாட்சியத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். நாமும் இந்த உலக செல்வங்களை விட இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று புனித பவுலடியாரை போன்று அனைத்தும் குப்பை, இந்த உலகமே நான் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வத்தை நான் பெற்றுக்கொள்கின்ற ஒரே செல்வத்தை நான் கருத்தில் கொண்டிருக்கின்றேன் என்பது போல நம்முடைய வாழ்விலேயும் இயேசுதான் என்னுடைய வாழ்வில் எல்லாம், அவர்தான் எனக்கு செல்வம் என்றெல்லாம் இயேசுவை பற்றி கொள்வோம். அனைத்தும் இறைவன் நமக்கு கொடுப்பார், தேவைகளை நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையிலே நாமும் மறைசாட்சிகளுடைய வரிசையிலே வாழ்கின்ற விசுவாசத்தை இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென்.